ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தியின் அன்பு குழந்தையே, இன்று உறங்கு முன் இதை கேட்டுவிட்டு உறங்கு தங்கமே. இன்று உன் கனவிலேயே உனக்கான ஒரு செய்தி வரும். உன் மன குழப்பங்கள் எல்லாம் தெளிவடையும். இப்பொழுது நான் உன்னிடம் கூறுவதை சற்று கவனமாக கேட்டுக்கொள். எனது வார்த்தைகள் எல்லாம் உனக்கு முழுமையாக புரிந்துவிட்டால் இந்த வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கானது. நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், உனக்காகவே வந்தும் இருக்கிறேன். இறுதி வரை பொறுமையாக கேள். என்னை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கிறாய், எங்கெங்கோ அலைகிறாய். எப்பொழுது என்னை காண்பதற்கு உன் மனம் என்னை தேடுகிறதோ அப்போதே நீ செய்த தவறு மன்னிக்கப்பட்டு விட்டது. என்ன தவறு செய்தேன் என்று கேட்கிறாயா? உன் மனதை கேட்டுப்பார். நீயும் ஒரு கட்டத்தில் செய்த தவறை உணர்ந்திருக்கிறாய். ஒரு பொழுது என்னிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கிறாய். இப்பொழுது அதிலிருந்து முழுமையாக வெளிவந்து விட்டாய். அந்த தவறும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இனி அவற்றை பற்றி கவலைப்பட ஒன்றும் இல்லை. அதை முழுமையாக மறந்துவிடு. என்னை தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாய். சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவமாக இருந்தாலும் எனது உருவத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். நான் உன் மனதில் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீ பேசுவதையும் கவலைப்படுவதையும் என்னிடம் பிரார்த்தனை செய்வதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ இருக்கும் இடத்தில் நான் உனக்கு காவலாக இருக்கின்றேன். சமீப காலமாக உன்னை சுற்றி ஏதோ ஒன்று தவறாக நடந்து கொண்டிருப்பதை போல் நீ உணர்ந்திருப்பாய். அதிலிருந்து நீ சற்று காப்பாற்றப்பட்டது போல் உணர்ந்திருப்பாய். ஆனால் இவை எல்லாம் உன் கனவா அல்லது கற்பனையாய் என்று நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய். என் கண்மணியே, நடந்த எல்லாமும் உண்மைத்தான். உன்னை ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றிருக்கிறேன். இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் நான் உனக்கு காவலாக இருப்பேன். நான் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடம் செலுத்து. உன் பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள். என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உன் கர்ம பலன்களிலிருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக விடுவித்து விட்டேன். அவற்றையெல்லாம் நீ முழுமையாக மறந்தும் விடு. உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு வழங்குவேன். நீ எதிர்பாராத தருணத்தில் உன்னை தேடி வரச் செய்வேன். உன்னையும் உன் வம்சாவழியினரையும் பாதுகாத்து வழிநடத்தி செல்வது உன் அம்மாவின் பொறுப்பு. உனக்கு ஏதேனும் தவறாக நடந்தாலோ அல்லது ஆபத்து என்றாலோ நீ என்னை அழைக்கும் வரை நான் காத்திருப்பதில்லை. எல்லாவற்றையும் முன்பே அறிந்து கொண்டு உனக்கு முன்பாக உனக்கு முன்பு நின்று கொள்வேன். அப்படியே தான் நான் எப்பொழுதும் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் தங்கமே. உன் அன்னை என்றும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை நல்வழியில் கொண்டு செல்வேன். என்னை நம்பு குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என் நாமத்தை தொடு. இதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். கேள் குழந்தையே, ஒரு முறை கேள். ஏன் இத்தனை கவலைகளும் குழப்பங்களும் உன் மனதில்? தெளிவாய் இரு. எந்த சூழ்நிலையிலும் மனதை குழப்பிக் கொள்ளாமல் தெளிவாயிரு என் குழந்தையே. இப்பொழுது உன் வாழ்க்கையில் எதற்காக இத்தனை பிரச்சனைகள் சுழல்கிறது? இத்தனை சோதனைகளை நீ தாங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? எதற்காக உன்னை சுற்றி எதிர்மறை நிகழ்வுகள் நிகழ்கின்றன என்பதை பற்றி எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு காண முடியும். நான் ஏற்கனவே உன்னிடம் கூறியுள்ளேன், உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதி என்று. இந்த விதியின் விளையாட்டை நீ புரிந்து கொள்ளும் நேரத்தில் உன் கண்ணீரும் கவலைகளும் முடிவுக்கு வரும். நான் சொல்வதை கவனமாக கேள். இதை முழுமையாக கேட்டு முடிக்கும் நேரத்தில் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
ஒருவர் உனக்கு வேண்டிய உதவியை செய்கிறார் என்றால் முற்பிறவியில் உன் உதவியை பெற்றவராக இருக்கும். அந்த கடனை அடைக்கவே இந்த பிறவியில் உன்னோடு அன்பாக இருக்கிறார்கள். அதே போல்தான் உன்னை யாராவது ஏமாற்றி சென்று விட்டாலோ, உன் மனதை காயப்படுத்தி சென்றாலோ, நீ செய்த கர்மாவை கழிக்கவே இப்பிறவியில் உன்னை பின்தொடர்கிறார்கள். யாருக்கோ நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த நன்மை தீமைகளை இப்பொழுது நீ பெற்று கொண்டிருக்கிறாய். உன் கர்மாக்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவருக்கும் கர்மா என்ற ஒன்று இருக்கிறது. அவர்கள் உனக்கு இழைக்கும் தீமைகளை வேறு யாரேனும் மூலமாக அவர்களுக்கு பெற கூறும். அன்பு குழந்தையே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், நீ கர்மாவை கழிக்கும் போது யாரையும் தூற்றிவிடாதே. எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்துக்கொள். யாரையும் ஒருபோதும் பழிக்காதே. அதன் மூலம் உன் கர்மாவை மீண்டும் நீட்டித்துக் கொள்ளாதே. நீ கஷ்டப்படும் போது, கண்ணீர் விடும்போதும் உன் கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து கொண்டிருக்கும். ஆனால் நீ மனமுடைந்து பழி சொற்களை பேசும்போது உன் கர்மா நீட்டித்து விடும். அவர்கள் செய்யும் செயல்களுக்கான வினையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். கடவுள் கூட மனம் இறங்கி மன்னித்து விடலாம், கர்மா ஒருபோதும் மன்னிக்காது. இப்போதாவது புரிந்து கொள், நீ சிரித்து சந்தித்ததும் பழகியதும் இப்பொழுது அழுது கொண்டிருப்பதும் எல்லாமே விதியின் விளையாட்டு தான். உன் துன்ப நாட்களும் வாழ்க்கையில் சுழற்சி நாட்கள் தான். இப்பொழுது நீ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாய். நிச்சயம் உனக்கான இன்பங்கள் உனக்காக காத்திருக்கும். இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நான் உனக்கு கொடுக்கும் சோதனைகள் என்று தானே நினைக்கிறாய்? நிச்சயமாக இல்லை குழந்தையே. எந்த தந்தையாவது தன் பிள்ளையை தண்டிப்பாரா? தன் பிள்ளையை சோதிப்பாரா? அப்படி இருக்க நான் எப்படி உன்னை தண்டிப்பேன்? நான் உனக்கு தாயும் தந்தையாகவும் இருந்து உன்னை பாதுகாப்பேன். உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பேன். என்னை நம்பு, என் வாக்கு என்றும் பொய்க்காது. நான் இருக்கின்றேன், பயப்படாமல் இரு தங்கமே. ஓம் நமோ நாராயண நமக. ஓம் நமோ நாராயண நமக.